Hi மக்களே, welcome back to our channel. நல்ல டேஸ்ட். ஒய்ஃப் உடம்பு சரியில்லாத போது இங்கே தான் ஒரு மாசமா வாங்கிட்டு இருக்கேன். எப்பவுமே அனுதினமும் உங்க சாப்பாடை பற்றி நினைச்சிட்டாரு. சீப் அண்ட் பெஸ்ட். சுத்தமாக இருக்கும், நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்லி ஃபுட்டு வீட்டில் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். எப்பவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்ற இடங்களில் விட இங்கே சாப்பிடும்போது எதுவும் பிரச்சனை இல்லை. Hi மக்களே, welcome back to our channel. நான் கிருத்திகா. இன்னைக்கு ஒரு தரமான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம். இந்த கடையை பத்தி சொல்லணும்னா, ஒரு லேடி தான் இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே கொரோனா ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இவங்களுக்கும் ஒரு சேட் ஸ்டோரிக்கு அப்புறமா ஒரு சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. தோள் கொடுப்பான் தோழன் மாதிரி இவங்களோட தோழியால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு இவங்க சொல்றாங்க. அவங்களோட கதையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்டோரியும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரு விஷயம் சொன்ன உடனே எனக்கு அப்படியே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இப்படிலாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலையே அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு இருந்தாங்க. இந்த கடையோட பேரு அக்கா கடை. கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அசோக் நகர் 11th அவென்யூல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் ஆர்டிஓக்கு ஆப்போசிட்லயே இருக்கும் இந்த கடை. இன்னொரு லேண்ட்மார்க் கவர்மெண்ட் லைப்ரரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அசோக் நகர் கவர்மெண்ட் லைப்ரரி. நீங்க கூகுள் மேப் போட்டே வந்துடலாம் இந்த கடைக்கு. இந்த கடையில சாப்பாடு கிடைக்குதான். திங்கட்கிழமையில மட்டும் சாப்பாடு ஒரே ஒரு வெஜ் மீல்ஸ் கொடுக்குறாங்க, வெரைட்டி ரைஸ். மற்ற நாட்கள்ல வெரைட்டி ரைஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க அப்படி கொடுக்குறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மக்கள் கிட்டயும் பேசலாம். அவங்களும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா, இந்த இடத்துல சாப்பிடுறீங்கல்ல, சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? வெரி 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 மோஸ்ட் நல்ல டேஸ்ட். ஒய்ஃப் உடம்பு சரியில்லாத போது இங்கே தான் ஒரு மாசமா வாங்கிட்டு இருக்கேன். எப்பவுமே அனுதினமும் உங்க சாப்பாடை பற்றி நினைச்சிட்டாரு. என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை சீப் அண்ட் பெஸ்ட். வீட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா? உங்க வைஃப் கையால சமைச்சு சாப்பிட்டு? அதேதான். அதாவது சாப்பாடு நம்ம காசு கொடுத்தா எவ்வளவோ இடத்துல கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு ஒரு தாய் அன்போட சாப்பிடும் போதே ஆத்ம திருப்தி வரணும். ஒரு பொருள் சாப்பிட்டோம்னா பசிக்கு சாப்பிடுறோம், ருசிக்கு சாப்பிடுறது அது வேற. ஆத்ம திருப்தியோட சாப்பிடுறது தான் பசியை போக்கும். லாஸ்ட் 6 மந்த் தான் இங்கே தான் லஞ்ச் எடுத்துருக்கோம். எப்பவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்ற இடங்களில் விட இங்கே சாப்பிடும்போது எதுவும் பிரச்சனை இல்லை. சேமே நம்ம வீட்டில் சாப்பிட்ற அந்த ஃபுட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். எங்க போனாலுமே தேடி இங்க தான் வரும் ரெகுலரா. 6 months சாப்பிடுறீங்க இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே ஒரே மாதிரி இருக்கா டேஸ்ட்? ஆமா, எப்பவுமே மாறாது. சேம் டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். சேம் ஒவ்வொரு நாளும் ஒரு வெரைட்டி இருக்கும். காமனா ஒரு 3 வெரைட்டி ரைஸ் இருக்கும். அதனால எது வேணுமோ நம்ம அதை மாத்தி சாப்பிடலாம். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வெரைட்டி ரைஸ்னா ஒரு வெரைட்டி தான் வாங்கணும் இல்லை, 2 வாங்கி பாதியும் எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷனை நம்மளால சாப்பிடலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரொம்ப முக்கியமானது, வித் குவாலிட்டி. நான் இவங்க இந்த கடை வச்சிருங்க, நான் இங்கே தான் சாப்பிடுறேன். நல்லா இருக்கும் சாப்பாடு, சுத்தமாக இருக்கும், நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்லி ஃபுட்டு வீட்டில் சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னையா? பிரிஞ்சு வெரைட்டி ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க. மற்ற இது பார்க்கல கம்மியாக தான் போடுறாங்க. சாப்பிட்றதுல உங்களுக்கு எதுவுமே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுட் பாய்சன் எதுவுமே வராது, நல்லா இருக்கும். எதுவுமே பிரச்சனை. அதான் ரெகுலரா நாங்க சாப்பிடுறோம். வணக்கம்க்கா, உங்க பேரு? நித்யா. கடை பேருக்கா? அக்கா கடை. அக்கா கடை. இது கரெக்டா லொகேஷன் எங்கக்கா வரும்? இது 11th அவென்யூ அசோக் நகர். ஆர்டிஓ ஆர்டிஓ ஆபீஸ்னு சொல்லலாம். லைப்ரரி, கவர்மெண்ட் லைப்ரரி ஆப்போசிட்னு சொல்லலாம். எவ்வளவு வருஷமா கடை போட்டிருக்கீங்கக்கா? இது ஒரு 4 வருஷம் போட்டுட்டு இருக்கேன். கொரோனா காப்பத்துல இருந்து போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இதுக்கு முன்ன டெய்லரா இருந்தேன் வீட்டுல. ஓ சரி. அதுல கொஞ்சம் டல்லாகி இப்போ கொரோனா போது சரி கொஞ்சம் ரொம்ப இதுவானதுனால நான் இங்க வந்துட்டேன். யாருக்கு இது தோணுச்சு? அண்ணா என்ன பண்றாங்க? அவங்க ஆட்டோ டிரைவரா இருக்காங்க. சரி, வீட்டுல ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ஒரு சின்னதா வீட்டுல பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். பார்சலா அப்படியே பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். முதல்ல இந்த கொரோனா போது வெளியில கொடுத்துட்டு இருந்தோம், சும்மா கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதே நம்ம ஏன் பிசினஸா பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து இது பண்ணோம். இப்போ அவங்க தனியா கிண்டியில பண்ணிட்டு இருக்காங்க, நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். 2 பிரான்ச்சா போயிட்டு இருக்கு. ஓ சரி சரி. கிண்டிலயும் தனியா? ஆமா, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் அவங்க தனியா இது பண்றாங்க. அங்க என்னால இது பண்ண முடியல. நான் இங்க ஒரு இடம் பார்த்து நான் இங்க தனியா வச்சுட்டேன், அவங்க தனியா வச்சிருக்காங்க 2 பேரா. அவங்களால நான் இந்த அளவுக்கு இது இருக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் கிடையாது. அவங்க ஊக்கம் கொடுத்தான் தனியா இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்மளாலேயே முடியும்ன்றது இது பண்ணி நான் வந்திருக்கேன். அவங்க பேரு, அவங்கள பத்தி சொல்ல பேர் கார்த்திகா. ஓகே, எம் கார்த்திகா அவங்க பேரு. சின்ன பொண்ணோட ஸ்கூல் படிக்கிற இவங்களோட அம்மா, அவங்க பேரண்ட்ஸ். அதுல மிங்கிள் ஆனவங்க தான் நாங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஷிப் டே கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. அவங்க கொடுத்ததுதான் நம்மளால முடியும், நீங்க பண்ணுங்க, நிறைய எதிர்ப்புகள் வரும், இருந்தாலும் பரவாயில்ல நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா இந்த டேபிள்ல தான் வச்சு ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் அந்த இதுல வாங்கிட்டா இந்த வண்டியும் அது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இப்போ போயிட்டு இருக்கு. சூப்பர் இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்க ஸ்டோரி கேட்கும் போது. இன்னொன்னு என்னெல்லாம் கிடைக்கும் உங்க கடைக்கு வந்தா? மண்டே ஒரு நாள் மட்டும் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம் ஒரே ஒரு வெரைட்டியும் மீல்ஸ் இருக்கும். அதுக்கு சிக்கன் குழம்பு ஒரு வாரத்துல சிக்கன் குழம்பு, மறாத வாரம் மீன் குழம்பு, அதுக்கு மறாத வாரம் கருவாட்டு குழம்பு, இப்படி மாறி மாறி வரும். மீனும் கருவாடும் இது மீன் வறுத்த கருவாடு இருக்கும், அப்புறம் பிளஸ் வந்துட்டு சிக்கன் கிரேவி இருக்கும். மற்ற நாள் செவ்வாய்க்கிழமைல வந்துட்டு கேரட் சாதம், புளி சாதம், அப்புறம் வந்துட்டு குடமிளகா சாதம், ஒரு நாளைக்கு அப்படியே மாறி மாறி வரும். ரெகுலரா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சாம்பார், தயிர், பிரிஞ்சி, தக்காளி சாதம் ரெகுலரா இருக்கிறது. ஒரு ஐட்டம் மட்டும் மாறி மாறி வரும். எவ்வளவு ரேட்டுக்கு கொடுத்துட்டு? பார்சல் 40, சாப்பிட்டா 35 போர்ட்ல இருக்கிறது தான். ஓகே, பார்சல் மட்டும் 40 பாக்ஸுக்காக. சைடிஷோட ரேட் எல்லாம் என்ன? சைடிஷ் ரேட் வந்து மீன் வந்துட்டு அன்னைக்கு ரேட்டை பொறுத்து இருக்கு. 50, 60, 40 இல்ல 30 ரூபானா கூட ஓகே. சிக்கன் கிரேவி எப்பவுமே 50 ரூபா தான். கருவாடு வந்துட்டு கப்பு 30 ரூபா வரும். முட்டை மசாலா 15, ஆம்லெட் 15 வரும். அந்த மாதிரி வடை 5 ரூபாய். ஃபைனலா அந்த கூட்டத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. கேக் வந்து சிக்கன் கிரேவி, மீன், முட்டை தொக்கு, அவங்க வந்து கோஸ் பொரியல் மாதிரி ஒண்ணு கொடுத்துடுறாங்க. நான் வந்து கறி குழம்பு ஊத்திட்டு வந்திருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் கறி குழம்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கறி குழம்பு எல்லாம் திக்கா கொடுத்துருக்காங்க. வாழையில தான் சைஸ் செம்ம பெருசா கொடுத்துட்டு இருக்காங்க. சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கு. தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தி அப்படியே வீட்டுல சாப்பிடுற டேஸ்டா இருக்கு. நான் வந்து இப்படிதான் வைப்பேன் சிக்கன் குழம்பு. மிளகு, இந்த தனியா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க. வெங்காயம் வந்து நீட்டா அரைஞ்சி போட்டிருக்காங்க. நல்லா திக்கா இருக்கு தேங்காய் அரைச்சி ஊத்துனதுனால. புழுங்கலரிசி சாப்பாடு தான் நம்ம யூஸ்வலா ரெகுலரா சாப்பிடுவோம். இவங்க வெரைட்டி ரைஸ்க்குமே புழுங்கலரிசி தான் கொடுக்குறாங்களாம். பச்சரிசி வந்து தயிர் சாதத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த புரோக்கன் இதுன்னு சொல்லுவாங்க பாஸ்மதி ரைஸ்ல, அதுதான் வந்து பிரிஞ்சிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. திங்கக்கிழமை நம்ம வந்ததுனால சாப்பாடு, மத்த நாள்ல ஃபுல்லா வெரைட்டி ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 5, 6 வகை வெரைட்டி ரைஸ் இருக்கும். ஒரே ஒரு ஸ்பெஷல் ரைஸ் இருக்கும். கேரட் சாதம், குடமிளகா சாதம், இந்த மாதிரி புதினா ரைஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா 35 rupees தான் கொடுக்குறாங்க. வெறும் பிரிஞ்சி மட்டும் தான் 40 கொடுத்துட்டு இருக்காங்க. சிக்கன் குழம்பு தனியா செய்யறாங்க, அந்த கிரேவி தனியா செய்யறாங்க. மத்த இடத்துல வந்து திக்கா எடுத்து வச்சுட்டு அதுல தண்ணி ஊத்திட்டு அதுக்கு அதை அப்படி கொடுத்துருவாங்க. குழம்பு தனியா, கிரேவி தனியா. இவங்க வந்து கிரேவி மட்டும் தனியா கொடுக்குறாங்க. அந்த திக்கா அதுலயுமே மிளகு எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிரேவி பார்க்கும் போதே தெரியும். செம்மையா இருக்கு. கிரேவியும் திக்னஸா இருக்கு. 50 ரூபாய்க்கு தான் சிக்கன் கிரேவி கொடுக்குறாங்க. ஆனா வந்து பிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. அந்த கிரேவியே போதும் எனக்கு, சாப்பாடை போட்டு பெரட்டி சாப்பிட்டுருவேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. சாரமான கிரேவின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் இருக்கு. யாரும் பாத்தீங்கன்னா அந்த சாம்பாரை மட்டும் மிஸ் பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ காய் போட்டிருக்காங்க. முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. மீனோட சாப்பிடலாம் சாம்பாரை. சூப்பரா இருக்குங்க. சாம்பார்ல இந்த காயோட பிளேவர் எல்லாம் இறங்கி, சாம்பார் வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஆனாலுமே டேஸ்ட் வைஸ் அந்த முருங்கைக்காய் சாம்பாரோட டேஸ்ட் தெரியும் எல்லாருக்குமே. இந்த முருங்கையோட பிளேவர்லாம் இறங்கி அப்படியே தாறுமாறா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாம்பார். இதனாலதான் எல்லாருமே விடாம சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிக்கனோட அந்த சாம்பார் சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த தொக்கு. ஏன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் மைல்டா இருப்பான். அதோட இந்த சிக்கன் தொக்கை சேர்த்து சாப்பிடும் போதுதான் காரம் நமக்கு நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு. தொக்கு வேற வாங்கிட்டோம். இந்த சிக்கனே போதும், சிக்கன் மீனே வச்சு சாப்பிடலாம். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட விட மாட்டீங்களாப்பா? அடுத்ததா கொஞ்சமா ரசம் ஊத்திட்டு வந்திருக்கேன். முட்டை இருக்கு. முட்டை வறுத்த முட்டை தொக்குன்னு சொல்லக்கூடாதான். நோ மிஸ்டேக் அப்படின்றாரு என்னோட கேமரா மேனு. ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, இந்த போலீஸ்காரங்க வந்து கஞ்சி எல்லாம் போட்டு வெறப்பா இருக்கிற மாதிரியே இருந்தா நான் எப்படிதான் காமெடி எல்லாம் பண்றது சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ரசம் சூப்பரா இருக்கு. ஜீரகத்தோட பிளேவர் வந்து தூக்கலா இருக்கு. ஜீரகம் இருந்தாலே டைஜஸ்ட் ஆயிடும் ஈஸியா. அதனால ஜீரகம் நிறைய போட்டிருக்காங்க போல. பெப்பர் வந்து சிக்கன்ல போட்டதுனால ஜீரகத்தை இதுல தூக்கலா போட்டு செம்மையா இருக்கு. என்னால சாப்பிட வேற முடியல. ஏன்னா வந்து ரைஸோட குவான்டிட்டி எல்லாம் கம்மி பண்ணிட்டேன் நானு. திடீர்னு சாப்பாடு சாப்பிடும் போது கொஞ்சம் இதுவா இருக்கு. நம்ம வெரைட்டி ரைஸ்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். வெரைட்டி ரைஸ் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடும் பிடிக்கும். ஆனாலும் என்ன சொல்றது, இப்ப நான் என்ன சொல்றது,
எதையாச்சும் சொல்லியா? சாப்பிட்டு முடிச்சிட்டேன், தட்டுல என்ன மீதி இருக்குன்னு பாக்காதீங்க, இதெல்லாம் நான் கேமராமேன் கொடுத்துருவேன். எது? மத்த திங்கக்கிழமை மட்டும் வந்தீங்கன்னா மீல்ஸ் கொடுப்பாங்க. மீல்ஸோட ரேட் 60 ரூபாய். மத்த நாட்கள் ஃபுல்லாவே வெரைட்டி ரைஸ் தான் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. வெரைட்டி ரைஸ்ல 35 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்போ யூஸ்வலா கொடுக்கல லெமன் ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரிஞ்சி, இது எல்லாமே 4 வெரைட்டியுமே எப்பவுமே இருக்குமா. மீதி 2 மட்டும் ஸ்பெஷல் ரைஸ்ன்னு சொல்றாங்க. 7 வெரைட்டி ரைஸ் இங்க வந்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கும். பிரிஞ்சி மட்டும் 40 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பார்சலுக்கு 5 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஏன்னா வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்றதுனால அவங்க அந்த ரேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு நீங்க வந்து ஹாஃப் போட்டு நீங்க வெரைட்டியா கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அக்காக்கு பேரு, அக்கா கடன் பேர் வச்சது நம்ம மக்கள்னு சொன்னாங்க அவங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மீல்ஸுக்குமே அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் கேட்டதுனாலதான் அவங்க வச்சிருக்காங்களாம். சோ இந்த இடத்த மிஸ் பண்ணாம வந்து சாப்பிட்டு போங்க. அதே மாதிரி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.